என்னங்க டைம் குடுக்கறது? 6 மாசம் நீங்க பாப்பீங்க. ஓகே ஃபார் நான் என்ன கேட்கிறேன், நீங்களும் தான் 500 ப்ராமிசஸ் குடுத்தீங்க. 500 விஷயங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுல 90% நாங்க நடத்தி முடிச்சுட்டோம் நீங்க. ஆனா நடந்து முடிஞ்சது பாத்தீங்கன்னா 10% கூட கிடையாது. உங்கள யாரு கேள்வி கேட்க முடியும்? இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல வந்து ட்ரக்ஸ் எப்படி இருக்கு, விமெனோட செக்யூரிட்டி எப்படி இருக்கு, பர்சன்டேஜ்ல வந்து எப்படி வந்து கரப்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குன்றது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயமா எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். பிரேமலதா அவர்களே பாவம் அவங்களுக்கே மீறி சொல்லிட்டாங்க வேற ஸ்டேஜ்ல. என்னங்க மேக்ஸிமம் சொல்வீங்க, ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்வீங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க, வேற என்ன சொல்ல முடியும்னு கேட்கிற அளவுக்கு அது உள்ள போய் ஊறி போச்சு நமக்கு. கரெக்டா? இப்போ 6 மாசத்துல வந்து நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்கு. 2வது இவங்க 6 மாசத்துல அதை பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டை கொளுத்திடுவாங்களா? இது என்னங்க மிரட்டல்? எனக்கு இது புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவாங்க? 6 மாசம்ன்றது 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாசம்ன்றது 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி 6 மாசத்துல முடியல. 1 வருஷத்துல பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்போ எனக்கு இன்னொன்னு என்ன புரியலன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர்ல போனாங்க. போய் அந்த மக்கள் எல்லாம் சந்திச்சாரு. ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட். ஆப்வியஸ்லி அவர் அந்த அந்த ஊருக்கு வந்து எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. அந்த ஏரியாக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் முடியுது. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வருது. கொளத்தூரையே வந்து நாங்க வந்து சுடுகாடா மாத்திருவோம். வந்து தமிழ்நாட்டையே வந்து நாங்க எரிச்சிருவோம். இது தற்கூரிக்கான ஒரு நாடு. யாருங்க நீங்கலாம்? யாரு? ஹவ் கேன் யூ டிசைட் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு?